ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினி சாரோட ஜெயிலர் பார்ட் 2 படத்தில் வந்து நீங்கள் செம்மையான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் வேறு லெவலான சம்பவத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரே இப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஜெயிலர் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பார்ட் 1 படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட கண்டினியூஸனாக இந்த படம் வருமா, இல்லை இந்த படம் வேற ஒரு கதையா அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான அப்டேட் இன்னும் படத்தரப்புல இருந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா சோசியல் மீடியா ட்ராக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படம் வேற ஒரு கதைக்களமான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிலர் படத்துல நம்ம ரஜினி சாருக்கு அப்புறம் வேற லெவலான ஹைப்பை கலப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அனிருத் சாரை தான் சொல்லி ஆகணும். அவருமே இந்த செகண்ட் பார்ட்னு வரும்போது வேற லெவல்ல சம்பவம் தான் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் சாரோட பிஜிஎம் அப்படின்றது அந்த பார்ட் 1 விட இந்த பார்ட் 2ல வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அந்த ஒரு போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு டேட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசரே நம்ம நெல்சன் சார் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. இந்த படமும் கண்டிப்பா வேற லெவல்ல தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, நீங்க யாரும் இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரஜினி சார் அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சுக்க நம்ம சேனல்ல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.